ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் கொடுத்துருக்க ப்ரோட்டீன் பவுடர், அதாவது பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர். இந்த ப்ரோட்டீன் பவுடரில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, இது இன்க்ரீடியன்ட் இருக்கிறதால நம்ம பாடிக்கு என்ன பெனிஃபிட், இதை பர் டேக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ப்ரோட்டீனை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் இருக்க ப்ரோட்டீன் எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒன், இது ஃபீலிங் ஆஃப் ஃபுல்ஃபில்னஸ். அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்குதோ சேம் இந்த ப்ரோட்டீன்லையும் கிடைக்கும். இதை பார்த்திங்கன்னா சாய் ஐசோலேட் ப்ரோட்டீன், அதாவது சாயை ஐசோலேட் பண்ணி நமக்கு ப்ரோட்டீன் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இதை சாய்வே ப்ரோட்டீன் கூட சொல்லுவாங்க. இது யார் யார் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு பசிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா உங்களுடைய பசியை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். வெயிட் கெயின் பண்ணுறவங்க எதுக்காக எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, கொழுப்பில்லாத சதையை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பர் டேக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 38 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 38 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய வெயிட்டை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2லேருந்து 3 ஸ்கூப் தாராளமாக எடுத்துக்கலாம். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 13 ஏஜ் பீப்புள்லேருந்து 50 ஏஜ் பீப்புள் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இருக்க சினாரியோவில் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றதோட நான் ஃபிட்டாக எங்கே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கான்செப்டில் இருக்கீங்க. ஸோ அந்த கான்செப்டை இந்த ப்ரோட்டீன் வச்சு நிறைவேற்றலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் இருக்கிறதால நம்மளுடைய ஷேப்னஸை கரெக்டாக வச்சுருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஹெல்த்துக்காக ஒரு நல்ல நியூட்ரிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹெர்பல் லைஃப்பில் இருக்க இந்த பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய வெயிட்டை குறைக்கணும், வெயிட்டை குறைக்கும் போது எனக்கு ரொம்ப பசிக்குது, அந்த பசியை கண்ட்ரோலாக வச்சுருக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு நியூட்ரிஷன் இந்த பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர் தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் லைஃப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டையும் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுக்கும்போது தான் அதுக்கான சொல்யூஷன் என்ன, இந்த ப்ராடக்ட் நம்ம பாடிக்கு என்ன அப்சார்ப்ஷன் கொடுக்கும் அப்படின்றத தெரியும். ஸோ அப்படின்றத தெரியாமல் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்டை எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ணணும், ஃபேட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ணணும், உங்களுடைய ஸ்கின் ரிசல்ட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வெல்னஸ் கோச்சோட கைடன்ஸ் மூலயமா மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்டை எப்படி பை பண்ணணும், இதை எப்படி யூஸ் பண்ணணும், பர் டேக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத கிளியராக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் 3 இயர்ஸாக வெல்னஸ் கோச்சாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலயமா இந்த ப்ராடக்டை எடுத்து உங்களுடைய வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ணணும், வெயிட் கெயின் கோலை அச்சீவ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் லைஃப் பற்றியும் ஹெல்த்தை பற்றியும் மோர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்காக மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.